தேவனுடைய ஆசீர்வாத நாள் காட்ஸ் பிளெஸிங் ஊழியத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிற இன்றைக்கான தேவ வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னாக்கா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்று வசனம் இருக்குங்க. ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாங்க. ஒரு கிராமத்துல வந்து ஏழை குழந்தை ஒருத்தர் இருக்கிறான். அவங்க பேர் வந்து ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குமோ அந்த பேர் வச்சுக்கோங்க தாராளமா. அந்த பிள்ளை வந்து என்ன பண்றான்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா நல்லா படிக்கணும்னு ஆசை. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற சூழ்நிலையினால அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல கல்வியை கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி அந்த பிள்ளையினுடைய மனசுல வந்து ஒரு சின்ன வந்து ஆசை வருது. என்னன்ட்டுனாக்கா, நான் தான் சரியா படிக்கல, இங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நான் எதனா சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுக்கலான்ட்டு முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி வராங்க பிள்ளை. அந்த பிள்ளை வந்து எங்க ஆரம்பிக்கிறான்னாக்கா, ஒரு ஆலமரத்துக்கு கீழேயோ இல்ல எதனா ஒரு மரத்துக்கு கீழேயோ போய் ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன ஸ்லேட்டு, ஒரு பென்சிலோ இல்ல ஒரு பல்பமோ எதை வச்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய நோக்கம் கரெக்டா இருந்துச்சு. அந்த பிள்ளை என்ன பண்றான்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஆரம்ப காலத்துல ஒரு 3 குழந்தைகளை வச்சு ஆரம்பிக்கிறான். அந்த பிள்ளைகளுக்கு இவன் இன்ட்ரெஸ்டோட சொல்லி கொடுக்குறான், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. அது போக போக எல்லா ஜனங்களாலும் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த பையன் என்னப்பா இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்த உடனே அவங்க ஊர் தலைவர்களா இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஊர் தலைவர்கள் அதே போல இளைஞர்கள் எல்லாம் பார்த்துட்டு முன் வராங்க, நாங்களும் உனக்கு ஒரு உதவி செய்யறோம் தம்பி அப்படின்ட்டு. இதை பார்த்த உடனே அந்த 3 குழந்தைங்க இருந்த அந்த இடத்துல 30 குழந்தைகள் 40 குழந்தைகள் அப்படியே பெருக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ பாக்குற நீங்க கூட அற்பமா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, என்னன்னாக்கா என்ன ஆரம்பிச்சாலும் தோல்வியில தான் முடியுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா, முடிவில் அங்க என்ன நடந்துச்சு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அந்த பிள்ளை சின்னதா ஆரம்பிச்சது வந்து அந்த இடமே ஒரு ஸ்கூலா மாறிட்டு அங்க பல லட்சக்கணக்கான வெளியில இருக்கிற ஊர்ல இருந்தெல்லாம் வந்து அங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து அங்க ஸ்டார்டிங்ல எப்படி சொல்லி கொடுத்துருந்துச்சோ அதே போல இந்த இடத்துல வந்து ஒரு பிரின்சிபலாவே அந்த புள்ள மாறிடுச்சுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிரதர் இந்த விஷயத்த நான் ஆரம்பிக்கலாமா இல்லையான்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க. நல்ல விஷயத்துக்கு வந்து நீங்க என்ன ஆரம்பிச்சாலும் சரி, கண்டிப்பா அது முடிவுல அற்புதமாயும் அடையாளமாயும் உங்க வீட்டுல நீங்க சாட்சியா கூட மாறலாங்க. நம்ம எதெல்லாம் தள்ளி போடுறோமோ அது வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். நம்ம அன்னைக்கு இது ஆரம்பிச்சுதான் நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு கிட்ட கர்த்தர் அப்படி பேசினாரு அப்படின்னு. அதே போல யாரெல்லாம் இன்னைக்கு உங்களை வானான்னு சொல்றாங்களோ எல்லாரும் உங்களை ஒரு நாள் தேடி வர போறாங்க. உங்களுக்கான வீடியோ தான். தேங்க்யூ so much for watching. God bless you.